Bismillahirrahmanirrahim. Innalhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் அவர்கள் உருவாக்கிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், ஷோதாக்கள், மேலும் இந்த இஸ்லாத்தை இந்த மண்ணுலகில் நிலைநாட்டுவதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கும் முஜாஹிதீன்கள், மேலும் இந்த வேர்களை தேடும் விழுதுகள் எனும் தலைப்பில் நடைபெறவிருக்கும் இந்த உரையை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் நின்று பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக முதற்கண் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, வாரம் விட்டு வாரம் நடைபெறக்கூடிய இந்த தொடர் பயானிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒப்பற்ற சமூகமான அல்லாஹ்வால் திருப்தி பெறப்பெற்ற, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பெற்ற சஹாபாக்கள் சமூகத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சஹாபியுடைய வரலாற்றிலிருந்து சில படிப்பினைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 3 சஹாபாக்கள் நினைக்கிறேன் இல்லையா? 3 4 அபூ தர்தா, முஆத் பின் ஜபல், முஸப் பின் உமைர், இன்னும் ஒன்று கபாபா, ஃபைரோஸ் தைலமி. 4 சஹாபாக்களுடைய வரலாற்றை இதுவரைக்கும் கேட்டிருக்கிறோம். இது 5வது சஹாபி. இன்னும் ஒரு 2-3 சஹாபி முடிந்த பிறகு நம்ம ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இது வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது விளங்கணும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி என்பதை விட ஒரு சம்பவம் என்று பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே, ஒட்டுமொத்த அந்த நுபுத்துவ வரலாற்றிலே எண்ணற்ற விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவருடைய வரலாற்றையே தலைகீழாக புரட்டிப்பட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்ற அந்த ஹிஜ்ரத். அதனால்தான் இஸ்லாமிய ஆண்டே, இஸ்லாமிய காலண்டரே எதன் அடிப்படையில் ஆரம்பிக்கிறது என்றால் ஹிஜ்ரியை அடிப்படையாக கொண்டு தான் ஆரம்பிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் அடிப்படையிலோ இல்லை அவர்களது இறப்பின் அடிப்படையிலோ ஏன் நுபுத்துவத்தினுடைய வஹியுடைய அந்த வரலாற்றின் அடிப்படையிலோ கூட அல்ல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்த அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாமிய காலண்டர் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் அந்த 23 ஆண்டுகள் நுபுத்துவ வரலாற்றில் ஹிஜ்ரா என்பது மிக முக்கியமான ஒரு மைல்கல். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகால வாழ்க்கையின் மத்தியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அது. அதுக்கு முன்னாலும் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு முன்னால் நடைபெற்றது தான் நம்ம மக்கி காலகட்டம்ங்கிறோம், அதுக்கு பின்னால் நடைபெற்றது தான் மதனி காலகட்டம்ங்கிறோம். அந்த வசனங்களையும் நம்ம அவ்வாறு தான் பிரிக்கிறோம். அந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய மிக முக்கியமான தலைகீழ் திருப்புமுனை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வில் சம்பந்தப்பட்ட ஒரு சஹாபியை பற்றி தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் பார்க்க இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த மக்கத்து மண்ணில் பிரச்சாரம் செய்த போது குறைஷிகள் கடுமையாக எதிர்க்கிறாங்க, நமக்கு தெரியும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை, அதுவும் குறிப்பாக பிலாலை போன்ற, கபாப் ரலியல்லாஹு தஆலாவை போன்ற அடிமைகளை கடும் சித்திரவதை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு சித்திரவதை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சித்திரவதை செய்தால் தட்டி கேட்பதற்கு யாருமே கிடையாது. ஏன்னா அந்த அரபு பெருவழியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்காவது அவங்களுடைய குலமோ கோத்திரமோ வலிமையாக இருந்தால்தான் கொஞ்சமாவது பாதுகாப்பு கிடைக்கும். அப்பயும் முழுமையான பாதுகாப்பு கிட்டாது. ஏன்னா கண்ணியத்துக்குரிய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே பரமுறை இடப்பட்டுப்பட்டிருக்காங்க, கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த அடிமைகளாக கருதப்பட்டவருடைய வாழ்க்கை மிக மோசமாக இருந்து கொண்டிருந்துச்சு.
அந்த சமயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய அனுமதி கொடுக்குறாங்க, போகிறாங்க, திருப்பி வராங்க. திருப்பி இவர்களுடைய தொல்லை எல்லை மீறி போகும்போது வேறு புகலிடத்தை எங்கே போய் சென்றால் இஸ்லாம் தழை தோங்கும் என்பதை தேட ஆரம்பிக்கிறார்கள். அப்போ இதுக்கு போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க இல்லையா, போய் எங்கள் இந்த இடம் இல்லை பள்ளத்தாக்கு இல்லை, பிரச்சாரம் செய்ய தாயிஃபுக்கு போகிறாங்க. தாயிஃபில் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். பின்பு எத்ரீப் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித் நபவி மதீனா அவர்களை வரவேற்கிறது. இந்த சமயத்தில் மதீனாவை ஹிஜ்ரத் செய்வதற்கு சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் முடியுமோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஹிஜ்ரத் செய்கிறார்கள் ரகசியமாக. ஏன்னா குறைஷிகளுடைய கையில் மாட்டிக்கொண்டால் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய முடியாமல் போய்விடும் என்ற காரணத்தினால் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக சின்னஞ்சிறிய குழுவாக ரகசியமாக ஹிஜ்ரத் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற ஒரு சிலரை தவிர. அவங்க இயல்பாக வீரமானவர்களால போகிற வழியில் எல்லாரும் கூப்பிட்டுட்டே நான் ஹிஜ்ரத் போகிறேன், முடிஞ்சா தடுத்துக்கோ, நீ தடுத்தனா உங்கள் அம்மாவுக்கு பிள்ளை இருக்காது, உன் பண்டாட்டி விதவி ஆயிடுவான்னு மிரட்டி போகிற அளவுக்கு போல்டான ஒரு ஆள். அந்த மாதிரி ஒரு சிலரை தவிர மற்றவங்களாம் ரகசியமாக போகிறாங்க. ஈவன் இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுல பல சம்பவங்கள் நடந்துச்சு. சில சஹாபாக்கள் அல்லாஹ் அவர்களுடைய செயலை பாராட்டி திருக்குரானில் கூறக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. உதாரணத்துக்கு சுஹைப் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை பார்க்குறோம். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹிஜ்ரத் போகக்குள்ள தான் என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த செல்வத்தையும், ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம், ஒட்டுமொத்த செல்வத்தையும் தர்மம் செய்து விட்டு போகிறார்கள். அல்லாஹ் அதை பாராட்டி சூரத்துல் பக்ராவில் ஒரு வசனத்தை இறக்குகிறான். இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் எல்லாரும் போகும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போகல. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எல்லாரும் போகிறாங்களே நானும் போகலாமா? இது இயல்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆவல். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவசரப்படாதீர்கள், அநேகமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறந்த தோழரை அனுப்பி வைப்பான் என்ற ஒற்றை வரியை மட்டும் பதிலாக சொல்கிறார். இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம பொதுவாக பார்க்கும்போது சில போது சில வார்த்தைகளை சிலர் பயன்படுத்துவார்கள். அதை ரெண்டு விதமாக மீனிங் எடுத்துக்கலாம். அது வார்த்தைக்கு ஏற்றவாறு ஆளுக்கு தகுந்தவாறு மாறும். இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு புரிந்தும் இருக்கிறது, புரியாமலும் இருக்கிறது. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தோழமை என்பதற்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது இஸ்லாத்தில். ஏன்னா உங்களுடைய தாயை தந்தையை நீங்கள் தேர்வு செய்ய முடியாது, ஆனால் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். அந்த உரிமை, அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. கூட மனைவியும் அது நீங்கள் தான் தேர்வு செய்கிறீங்க, அது டிஃபால்ட் கிடையாது. சரியா? நண்பர்களை தேர்வு செய்வதற்கு இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. சிறந்த நண்பர் யார் என்பதை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய நினைவு உங்களுக்கு வருகிறதோ அவர் தான் உங்களுக்கு சிறந்த நண்பர். ஒரு உங்களுடைய சகோதரன், உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு உதாரணம் சொல்றீங்கன்னா, நீங்கள் எனக்கு சுபு தொழுவுல இல்லை ஏதோ ஒரு பொடுபோக்காக இருந்துட்டீங்க, ஏதோ ஒரு தீமையான கருத்தை செஞ்சுட்டீங்க, அவனை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய நினைவு உங்களுக்கு வர வேண்டும். உடனே போய் தௌபா செய்வதற்கு அவனுடைய முகம் உங்களை தூண்ட வேண்டும். அதாவது சுருக்கமாக சொல்ல, நம்ம ஊரில் சின்ன வயசில் சுபு தொழுவ போகாமல் இருந்தாலும் ஒரு கூட்டம் வந்துன்னு சொல்லி அல்லாஹ் போலீஸ் வந்துடான்னு ஓடுவோம். ஏன்னா பார்த்த உடனே தொழுவணும் அப்படிங்கிற ஒரு நினைவு வரும். அந்த மாதிரி உங்களை பார்த்து உங்களுடைய நண்பர்கள் இவ வந்தா தொழுவலியன்னு கேட்பான அப்படின்னு பயந்தாங்கன்னா அவன் நீங்கள் தான் அவனுக்கு கிடைத்த மிகச்சிறந்த நண்பர்கள். அந்த வகையில் அல்லாஹ் நம்மீது அருள் புரிந்திருக்கிறான். வளைகுடாவில் அமீரகத்தில் எத்தனையோ நல்ல சகோதரர்களை பார்த்திருக்கிறேன். தொழுவ இங்கே ஊருக்கு வரக்குள்ள, அமீரகத்துக்கு வரக்குள்ள ஊரில் 5 வேளை தொழக்கூடியவனாக தான் இங்கே வருவான். வந்து அமைகிற செட்டு இருக்குது பாருங்கள், அந்த ரூமில் அமைகிற செட்டு அது சரியாக இல்லாத காரணத்தினால் ஒரு 1 இயர் கழித்து பார்த்தீங்கன்னா தொழுவையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எல்லாம் அவருடைய மோரல் கேரக்டரே என்ன ஆகிடும், நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு போய்ட்டு தான் பார்க்குறோம். அல்லாஹ் அந்த விதத்தில் நம்மை பாதுகாத்திருக்கிறான். அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஸோ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தோழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது. இவங்க ஒரு பாதி கெஸ் பண்ணிட்டு எதுக்கு என்ன பண்ணுறாங்க, 2 ஒட்டகத்தை அதற்காக தயாரித்து வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ குறைஷிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி முஸ்லீம்கள் ஒரு நாளும் ஒரு குழுவாக போவது அவர்களுக்கு தெரியும் போது தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க. இருந்தும் பல பேர் போயிடுறாங்க. சரி, இதை நாம் முறியடிக்க வேண்டுமென்றால் ரூட்டில் போய் நம்ம அடிக்கணும். நம்மை போல அல்ல குறைஷிகள், பிரச்சனையுடைய மூலத்தை அறிந்து அந்த மூலத்தில் போய் தட்டினால்தான்
பிரச்சனைக்கு தீர்வுங்கிறத தெளிவானது இருந்தாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? இஸ்லாத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டிய முஸ்லீம்கள், இஸ்லாத்தை ஆளும் கொள்கையாக ஆக்க வேண்டிய முஸ்லீம்கள், இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகள் உள்ளே போயிட்டு அதிலே இலைப்பாரிக்கொண்டு அதிலே கனியை தின்று கொண்டு அதில் இஸ்லாத்தை கொண்டு வந்துடலாம் நம்ம நினைப்பதை போல குறைஷிகள் நினைக்கல. அப்போ என்ன நினைச்சாங்க? ரசூலுல்லாவை ஒழித்து விட்டால், முகம்மதை சாய்த்து விட்டால் இந்த பிரச்சாரம் அடியோடு நின்றுவிடும், அது வரைக்கும் இதற்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யணுங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனால் தனிப்பட்ட மனிதர் கொலை செய்தால் அந்த சமூகத்தினுடைய அந்த கோத்திரத்தினுடைய பகைமையை சம்பாதிக்கணுங்கிற காரணத்தினால என்ன ஒரு முடிவுக்கு வரானா, எல்லா குலத்திலேருந்தும் ஒரு ஆளை பொறுக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக போய் ரசூலுல்லாஹ் கொலை பண்ணனா திருப்பி அந்த அவர்களுடைய கோத்திரத்தால், பனு ஹாஷிம் கோத்திரத்தால் ஒட்டுமொத்த அரேபியாவை என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது. இத்தனைக்கு பனு ஹாஷிம் கோத்திரம் முழுவதுமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கல, கோத்திரம் அப்படிங்கிற அடிப்படையில். அப்படி அவங்க ஒரு வேளை ரொம்ப கேட்டாங்கன்னா கஃபாரா கொடுத்துருவோம், அதாவது நஷ்டஈடு, அதற்கான ரத்த பிளட் மணியை கொடுத்துருவோங்கிற முடிவுக்கு வந்துட்டு இவங்க ஒரு முடிவு செய்கிறாங்க. இவர்கள் திட்டமிடுகிறார்கள், அல்லாஹ்வும் திட்டமிடுகிறான். திட்டமிடுவது அல்லாஹ் மகத்தானவன். அப்போ அல்லாஹ் அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கிறான். அறிவித்ததோடு மாத்திரமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு செல்வதற்கான அனுமதியும் கிடைக்கிறது. அந்த அரபு மக்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் எழுந்திருத்து அதிகாலையில் அந்த வியாபாரம் எல்லாத்தையும் செய்வாங்க. அப்புறம் மதிய நேரத்தில் ஓய்வு எடுப்பாங்க. ஏன்னா வெயில் ரொம்ப உச்சி வெயில், ரொம்ப மண்டையை பழக்கம். அதுக்கப்புறம் அந்த அசர் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் கிட்ட தங்களுடைய அந்த பார்ட் 2 பிஸ்னஸ் நடக்கும். இஷாவுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க, இஷாவோட தூங்க போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல். ஈடிஎல் கூட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக் டைம் தான் இருக்கும், 1 மணி வரைக்கும் தான் டியூட்டி இருக்கும். திருப்பி 3:30 4 o'clock தான் டியூட்டி ஆரம்பிக்கும். இப்போ எல்லாம் குளோபலைசேஷனில் உலகமயமாக்கல் அதெல்லாம் முடியாதுங்கிறதுனால கண்டினியூஸ் டியூட்டிக்கு வந்தாச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பகலில் அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் அடிக்கடி வரக்கூடியவங்க தான், ஆனால் ஒன்று அதிகாலையில் வருவாங்க, இல்லை மாலையில் வருவாங்க, அந்த டைமில் யாரும் வரமாட்டாங்க. அப்போ ஏதோ மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க, உள்ளே வாங்க. ஒன்னொன்னே அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள்கள் அஸ்மாவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இவங்களை கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லுங்கள், என்ன ஒரு ரகசியத்தை பேசணுங்கிறதுனால. அவங்க வேறு யாரும் கிடையாது, அவருடைய மகள்கள் தான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் ரகசியம் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன்னா அது உங்கள் மனைவிட்டையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, உங்கள் மகள்கிட்டையும் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு அது ஒரு அமானிதம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க நம்பிக்கைக்குரியவங்க தான், என் மகள் தான், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சஹாபியுடைய மனைவி என்ற காரணத்தினால், நபியுடைய மனைவி என்ற காரணத்தினால் அவங்களும் அதே போல் தான் இருப்பாங்க, நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் எப்படி ஒரு பெண்கள் இருக்கக்கூடாது என்பதற்கும் ஒரு நபியுடைய மனைவி தான் என்ன பண்ணுறான், நமக்கு உதாரணமாக கூறுகிறான். ஏன்னா அல்லாவே திருமறையில் நமக்கு எப்படி சொல்லி காட்டுறான்னா, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு என்ன சோதனைங்கிறான். நீங்கள் முறையாக வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மறுமையில் உங்களுக்கான சொர்க்கத்துக்கான நுழைவுச்சீட்டாக இருப்பாங்க. அதற்கு மாற்றமாக நடக்கும்போது அதன் காரணத்தினால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நரகத்துக்கு போகக்கூடிய நிலைக்கு உள்ளாவீர்கள். ஏன்னா மனிதனை இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தவறு செய்வது அவனுக்காகவே கிடையாதுங்க. எந்த மனிதனும் எடுத்து பாருங்க, தன் பிள்ளைக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் உறவுகளுக்காக தான் தவறே செய்வான். இப்போ அவனுக்கு வைத்த பார்த்தா போதுன்னா என்ன பண்ணுவது, அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. நிறையா சம்பாதிக்கணும், நிறையா போகணுங்கிற எண்ணம் எப்போ வருதுன்னா கல்யாணம் பண்ண பிறகு தான் நிறைய பேருக்கு வருது, ஒரு குடும்பம்னு வந்த பிறகு தான் வருது. அப்போ அதில் சில நேரங்களில் என்ன சத்தியத்தை தாண்டி வெளியே போகக்கூடிய சூழலும் வருது. ஆனால் அவங்க ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த மனைவிக்காக, எந்த பிள்ளைகளுக்காக, எந்த குடும்பத்துக்காக இங்கே சில நேரங்களில் தொழுவாமல், சில நேரங்களில் இறைவனுடைய விஷயங்களை புறக்கணித்திருந்தோமோ, மறுமையில் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நரகத்துக்கு போக வேண்டி இருந்தால் அவன் முதல்ல சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, யாரா என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நரகத்தில் போட்டுட்டு என்ன விட்டுருமா, எப்படி என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நரகத்தில் போட்டுட்டு என்னை விட்டுட்டுன்னுவான். மனிதன் எல்லா இடங்களும் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கான். இங்கே பொண்டாட்டி பிள்ளைக்காக அல்லாஹ்வை மறக்க தயாராக இருந்தான்,
அங்க தான் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றான், அந்த குடும்பத்தையே பலிகடாவாக்குவதற்கு தயாராக இருக்கிறான். சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன சோதனை, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நம்ம ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கிடைத்து விட்டது அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் புலம்பெயர அனுமதி கிடைச்சிருச்சுன்னு. இப்போ கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தோழமை நான் உங்களோட வரலாமாங்கிறத அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு கம்பெனியன் யார், உங்களோட தோழமை யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் தோழமைங்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் முறையாக ஆனந்தத்தால் அழுகிறார்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்தால் அழுவுறேன் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் டைமா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்து ஆனந்தத்தில் அழுவுகிறார்கள். ஏன்? தன்னுடைய இறுதி நபி, உலகத்துக்கு அனுப்பப்பட்ட கடைசி நபி, மூமின்களுக்கு உயிரை விட மேலான நபி, அந்த நபி தன்னுடைய வழிப்பயணத்துக்கு, சாதாரண வழிப்பயணம் அல்ல, உலக வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட்ட வழிப்பயணம், அதில் தன்னுடன் கூட சேர்ந்து பயணிக்க வேறு யாரையும் தேர்ந்தெடுக்கலாம். யாரை தேர்ந்தெடுத்தாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த இடத்தில் அந்த 2 பேருக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட ஒரு முஸ்லீம்க்கு என்னதான் வரும்? சந்தோஷம் நிச்சயமாக வர வேண்டும். அப்போ அவங்க கூடவே போகக்கூடிய ஒரு நபர். அதனால தான் என்ன பண்றாங்க, ஆனந்தத்தில் அழுகிறார்கள். உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன், இதோ 2 ஒட்டகங்கள், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது ரொம்ப முக்கியமான தாயிக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாத்திற்காக உழைக்க வேண்டும், நம்முடைய பொருளாதாரத்தை வந்து நம்ம செலவு செய்யணும்னு நினைக்கக்கூடிய எல்லா தாயிகளுக்கும் ஒரு மிகப்பெரும் படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த என்னுடைய குதிரைக்கான விலையை, என்னுடைய ஒட்டகத்துக்கான விலையை நான் என்ன பண்ணுவேன், அதற்கான பணத்தை நான் தான் தருவேன்கிறாங்க. அப்போ பூக்கில் சொல்றாங்க, இது என்ன பேச்சு, இது நான் உங்களுக்கு கொடுக்குற அன்பளிப்பு, இதுக்கு என்ன காசெல்லாம் கொடுத்துருக்குறீங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரே, இந்த பயணம் அல்லாஹ்வுக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய பயணம். இதில் எனக்கு உண்டாகும் செலவை நான் என்னுடைய பணத்திலிருந்து செலவழித்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எவ்வளவு மகத்தான படிப்பினை பாருங்க. அவங்களுக்கு நன்மை தேவையில்லை என்ற சென்ஸ், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான். இருந்தாலும் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், நன்மைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், நன்மைகளை விட்டு தருவதற்கு நபி எந்த காலத்திலும் தயாராக இல்லை. யாருடைய இம்மைக்காகவும் நம்முடைய மறுமையை நாம் பாழாக்கி கொள்ளக்கூடாது. ஆனால் ரிவர்ஸாக இருக்கலாம், அது தப்பு இல்லை. யாரோட மறுமைக்காக இந்த உலகத்தில் சில கஷ்டங்களை நம்ம என்ன பண்ணலாம், தாங்கிக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அந்த இடத்தில் கூட தன்னுடைய ஆருயிர் நண்பர் அன்பளிப்பாக கொடுப்பதை வேண்டாங்கிறாங்க. எல்லா வகையிலும் நன்மை எனக்கு வர வேண்டும். அப்போ அந்த நபியை இவ்வளோ யோசிச்சாங்கன்னா நாம் எவ்வளோ யோசிக்கணும்? ஒன்றுமே செய்யலை. we are not fit to clean his shoes. அவர்களுடைய பாதங்களை துடைப்பதற்கு கூட அல்லாஹ் நமக்கு அந்த தகுதியை கொடுக்கல. அந்த அளவு ரொம்ப பலகீனமான மக்களாக இருக்கிறோம். அப்போ நாம் எந்த அளவு ஆசைப்பட வேண்டும்? நாம் வந்து ஒரு மற்றவர்களை விட அதிகமாக பயான் செய்கிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு தாவா செய்கிறோம் அப்படின்னா, உடனே நமக்கான செலவினங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு இதில் மகத்தான படிப்பினை இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பேரும் போவதற்கான ஏற்பாடுகளை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா செய்கிறாங்க. அப்போ அந்த சாப்பாடை அந்த எடுத்து வச்சுட்டு அதுக்கு அந்த மூட்டையை கட்டுவதற்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய இடுப்பு வார்த்துணியை 2ஆக கிழித்து அதில் ஒன்றை கொண்டு கட்டினார்கள். அதிலிருந்தான் அவருக்கு வந்து தாதுன் நிதாக்கைன், அதாவது 2 வார்களை உடைய பெண் என்ற பட்ட பெயரே அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் இருக்கிறதுல, இதை நான் ஒரு முஸ்லீம் உற்று நோக்கினால் எவ்வளவு மிகப்பெரிய பிளானிங்கோட அந்த பணி நடந்தது என்பது புரியும். நம்ம மக்களில் பெரும்பாலருக்கு ஹிஜ்ரத் அப்படின்னா மக்களை மதீனாவுக்கு போனோம், அவ்வளோதான் முடிச்சு, ஒத்த வரையில் முடிச்சிருவோம் ரத்தின சுருக்கமாக. மற்ற இடங்கள்லாம் தேவையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். ஹிஜ்ரத்தை பற்றி சொன்னோம்னா மக்களும் மதீனாவுக்கு போனாங்க, முடிச்சு, அதோடு ரசூலோட பயணத்தை முடிச்சிருவோம். ஆனால் எனக்கு தெரிந்து நான் 15 வருடங்களுக்கு முன்னால் சமரசத்தில் ஒரு சகோதரர் எஸ்ஹெச் மொய்தீன் சகோதரர் எழுதினார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 12-14 பக்கத்துக்கு எழுதினார். அந்த மாதிரி 3 வாரம் வந்துச்சு சமரசத்தில். அந்த இது அந்த அளவுக்கு இது ஹிஜ்ரத்துடைய பிளானிங் பார்த்தி மாத்திரம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத்தை பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இங்கே நாங்கள் போயிடுவோம், அப்படி இல்லை. நாம் காணாமல் போனால் மக்கள் கண்டிப்பாக மதீனாவுக்கு தான் நம்ம போவோங்கிறத கெஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க,
ஆப்போசிட் ரூட் எடுக்கிறாங்க. மதீனாவுக்கு போகாமல் அதுக்கு நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய யமனுக்கு போகிற ரூட்டை எடுக்கிறாங்க. யாரும் அந்த அதாவது சொல்லுவாங்கல்ல, இப்போ மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் தி பாக்ஸில் திங்க் பண்ணுங்க சொல்லுவாங்க இல்லையா. அவள் எல்லாமே ரசூலோடனே கற்றுக்கிட்டு தான். அது நமக்கே எப்போ தெரியும்னா, அதுக்கு முன்னாடி இந்த ராஜ் டிவி பல டிவிக்கெல்லாம் இந்த செல்ஃப் மோட்டிவேட்டிங் ஷோலாம் எடுக்கிறவங்க வந்து மெட்ராஸில் நிறைய ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அதுக்கு நம்ம மக்களே 10,000 ரூபா ஃபீஸ் கட்டிலாம் போவாங்க. ஆனால் முதல்ல டிஸ்கவர் யுவர் செல்ஃப்ங்கிற ப்ரோக்ராம் அவங்களுக்கு நான் எடுத்துக்குள்ள அதே 10,000 ரூபா கட்டி போன மக்கள் 100 ரூபா கொடுத்து வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டு இத்தனைக்கு சென்னையுடைய லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இவ்வளவு நம்ம குரான்ல இருக்கா, இவ்வளவு நம்ம சீரால இருக்கா, இதைத்தான் அவன் இவ்வளவு நேரம் நம்மள்ட்ட வந்து படம் காட்டிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பிளானிங் இந்த ஹிஜ்ரத். மக்களும் மதீனாவுக்கு போகாம அதுக்கு நேர் எதிர்த்து செல்லக்கூடிய யமனுக்கான திசையை எடுக்கிறாங்க. ரெண்டாவது, அதுக்கு ஒரு கைடை நியமனம் பண்றாங்க, அப்துல்லா இப்னு உரைக்கித்துங்கிறவரை. நான் வந்து கூகுள் மேப்லாம் கிடையாது, யாருக்கு வழித்தடம் தெரியுதோ அவர் தான் என்ன பண்ணோம், கூட்டு போனோம். இந்த அப்துல்லா இப்னு உரைக்கித்துங்கிறவர் இத்தனைக்கும் ஒரு முஸ்லீம் அல்ல, இருந்தாலும் கூட அவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் ரசூலுல்லாஹ் அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அபூபக்கர் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்ததோடு மாத்திரமல்லாமல் அந்த 2 ஒட்டகத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பையும் அவங்கள்ட்ட தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் சொல்ற டைம்ல இந்த இடத்துக்கு இதை கூட்டிட்டு வாங்கன்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் பிளான் பண்றாங்க, இது ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் குடும்பத்துக்கு அலி ரலியல்லாஹு எவ்வளவுதான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நைட் ஆகுது, இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி கிளம்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை குறைஷி குஃபார்கள் என்ன பண்றாங்க, முற்றுகையிடுகிறார்கள். இவங்க என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு அந்த படுக்கையில படுக்க வைத்துட்டு போகிறார்கள். உண்மையிலே சொல்லுவாங்கல்ல, மரணப்படுக்கை, அது உண்மையான மரணப்படுக்கை. அந்த குறைஷிகள் உள்ள போந்து ஒரு குத்துனா முடிஞ்சு ரசூலுல்லாஹ் நினைத்து அலி ரலியல்லாஹு குத்துனா என்ன ஆகும், கண்டிப்பா அலி ரலியல்லாஹு குத்துனாங்கன்னா அலி ரலியல்லாஹுடைய இது இதாயிடும், சோதல் செஞ்சுக்கணும். அப்ப ஏன்னா வரலாறு சொன்னாலே தூக்கு வரும் நம்ம மக்களுக்கு, ஏன்னா கதை மாதிரி இருக்கு இல்லையா, கதையில பாடம் எடுக்கணும் நம்ம, ஓகேவா. அப்போ அபூபக்கர் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு வழியாக 2 பேரும் போறாங்க. போய் 2 பேரும் தௌர் குகைக்கு போயிடறாங்க. நமக்கு தெரியும், தௌர் குகைக்கு போன பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்ட பிறகு இவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. எப்படி நம்ம அவ்வளோ பெரிய கொட்டை முழிச்சிட்டு இருக்கிறோம், இந்த ஆள் மட்டும் தப்பிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடை தேடுறாங்க. ஃபர்ஸ்ட் பனு ஹாஷிம் கோத்திர வீடெல்லாம் தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்தபடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு கதவை தட்டினா அப்போ அஸ்மா ரலியல்லாஹு வராங்க. அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ உங்கள் அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு இப்போ எனக்கு தெரியாது. அப்பயும் உண்மையை தான் சொன்னாங்க, இப்போ அவர் எங்கே இருக்காருன்றது எனக்கு தெரியாதுன்னாங்க. கோபத்தில் பெண்ணுன்னு கூட பார்க்காம என்ன பண்ணுறாங்க, அஸ்மா ரலியல்லாஹுடைய கன்னத்தை நோக்கி அபூஜஹல் என்ன பண்ணுறான், அரைகிறான். அப்போ இவங்களுக்கு வந்து இப்போ எப்படி ரசூலை கண்டுபிடிக்கிறது, என்ன கூட சொன்ன மாதிரி அப்போ ஜிபிஎஸ் கிடையாது, கூகுள் மேப் கிடையாது, ஹியர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அவங்களுக்கான ஒரே ஆப்ஷன் அந்த பாலைவனத்தில் போகக்குள்ள அந்த மணல் தடங்கள் இருக்கும், மணல் தடங்களை வைத்து கொண்டு கண்டுபிடிப்பார்கள். அதுக்குன்னு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தௌர் குகை வரைக்கும் வந்துடுறாங்க. தௌர் குகைன்னா எப்படி இப்படி மலை மாதிரி இருக்காது நாம் நினைக்கிறது, இது வந்து குன்று, அதை உள்ள கீழே போக்கணும். அப்போ அந்த இடத்துக்கு போனோங்கன்னா அந்த இடம் வந்து அந்த வாசல் அது வாயில் வரைக்கும் போயிட்டாங்க, அடிச்சூடு வரைக்கும் போயிட்டாங்க. கீழே இருந்து அபூபக்கர் நிமிர்ந்து பார்த்தா அவங்களுடைய கால்கள் தெரிகின்றன. அப்ப அபூபக்கர் வந்து கண்ணீர் விடுறாங்க. எதுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக கூறிய நான் எனக்காக அளவில்லை, தங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாதே என்பதான் என்னுடைய அச்சம்ங்கிறாங்க. நீங்க பயப்படாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹ், நாம் இருவர் தானே இருக்கிறோம். அவங்க கால்களை குனிந்து பார்த்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, ஏன் 2 பேர் என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எந்த நேரத்தில் வரணும் பாருங்க அந்த வார்த்தை. அதான் நபி. ஒரு நபியை வித்தியாசப்படுத்தி கட்டுவது அந்த மன உறுதி தான், அந்த ஈமானின் மீது முழுமையான நம்பிக்கை. எல்லாரும் இருக்கக்குள்ள, எனக்கு ஒரு 10 மெய்க்காவலர்கள் இருக்கக்குள்ள அல்லாஹ்வை நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு பெரிய மதியுகம் தேவையில்லை. அது யார் வேணா சொல்லிட்டு போயிடலாம், என்ன மாதிரி ஒரு சாதாரண கூட சொல்லிட்டு போயிடுவோம்.
எல்லா ஆபத்தும் சூழ்ந்திருக்கும் போது கத்தி தலைக்கு மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் நினைத்தால் என்று எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று கூறுவதற்கு தான் என்ன வேணாம், ஈமான் வேண்டும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. அப்போ ஒரு ஆள் சொல்றான், நாங்கள் குகைக்குள்ள இறங்கி என்னென்ன பார்த்துருவோமே. அப்ப உமையா இப்னு கலப் சொல்லி கேட்றான், கிண்டலா சிரிச்சுட்டு, வகப்பாரா சிலந்தி வலை கட்டி இருக்கு, இந்த வலைக்கு முகம்மதை விட அதிக வயது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அல்லாஹ் நினைத்தால் அற்பமாக கருதக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு கூட உங்களுடைய பார்வைகளை மறைத்து விட முடியும் என்பதை அங்க ப்ரூஃப் பண்ணான். அபூஜஹலுக்கு மட்டும் ஒரு குறுகுறுன்னு இருந்துட்டே இருந்துச்சு. அவன் உண்மையில மிக புத்திசாலி. அவன் அந்த புத்திசாலித்தனத்தை நேர்மையான முறையில் பயன்படுத்தியிருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய சிறப்பை பெற்றிருப்பான். இந்த உலகத்தில் கெட்டவர்கள் எல்லாருமே முட்டாள்கள் கிடையாது. நிறைய புத்திசாலி தான் கெட்டவனாகிறானோ, கிரிமினல்ஸாக இருக்கானோ. சொல்லுவாங்கல்ல, படித்தவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் குறைஞ்சிடும், படித்தவன் ஆட்சிக்கு வந்தால் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி யாரை கண்டுபிடிக்காதபடி என்ன பண்ணுறான், ஊழல் செய்கிறத பார்க்குறோம் இல்லையா. அதே போல் அபூஜஹல் மட்டும் சொல்கிறான், லாத்தின் மீதும் முஸ்தாவின் மீதும் சத்தியமாக சொல்கிறேன், முகம்மது இங்கே தான் எங்கேயோ இருக்கார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், ஏதோ அவருடைய மந்திர வித்தை தான் நாம் அவரை காண முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த சமயத்தில் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அப்துல்லா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ற மகன் இருந்தாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, அவங்க ரொம்ப சின்ன பையன், அவங்க ஸ்பை, பக்காவான ஸ்பை. அவங்க காலை ஃபுல்லாக குறைச்சிகள் கூடவே இருப்பாங்க. இவங்க எப்படிலாம் நோட்டம் விடுறாங்க, எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எப்படிலாம் தவிக்கிறாங்கங்கிறத அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ண தௌர் குகைக்கு வந்து குகையில் இருந்து அவங்களை எல்லா செய்தியும் சொல்லிட்டு பொழுது புலறதுக்கு முன்னாடியே அவங்க போயிடுவாங்க. இதெல்லாம் முன்னாடியே செட்டப் பண்ணது. இதற்கு இல்லாமல் ஆமீர் இப்னு புகைரா என்ற ஒரு வேலையால் அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்தாங்க. அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர்களுக்கு என்ன வேலைன்னா, நைட் ஆயிடுச்சுன்னா ஆட்டு மந்தையை மேய்ச்சல் கூட்டுறது மாதிரி ஓட்டு வருவாங்க. தௌர் குகை வரைக்கும் வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, ஒரு பால் சாப்பாடுனா நீங்கள் வந்து ரித்தாச்சி பிரியாணிலாம் கிடையாது, ஆட்டுப்பால் தான் சாப்பாடு, ஆட்டுப்பாலை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் இருந்துச்சு. இவங்களுக்கு முன்னாடி அப்துல்லா வருவாங்கல்ல, அவங்க வந்துட்டு போகிற வழித்தடம் இருக்கு இல்லையா, அதை இவங்க கூட்டு போகிற ஆடு வந்து என்ன பண்ணுறோம், களைச்சி விட்டு போயிடும். எல்லாமே பாருங்க பக்கா பிளானிங், பேசிக்ஸ் பக்காவாக பண்ணாங்க. அதற்கு பிறகு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத் போயிட்டு இருக்கு. அதனால குறைஷிகள் தங்களோட முயற்சியை விடுவதாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, 18 பெட்டிக்கும் ஆள் அனுப்புகிறாங்க. முகமது தப்பிச்சிட்டாரு, எப்படியாவது ஒரு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். எப்போதுமே ஒரு ஆளை பிடிக்க முடியலன்னா அவரை கண்டுபிடித்து பெறுவதற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்ன, சன்மானம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தான். ஆதிக்க சக்திகளுக்கு, ஏகாதிபத்தியங்களுக்கு ஒரு நபரை பிடிக்கவில்லை என்றால் இப்போ என்ன பண்ணுறாங்க, $5 crore சொல்கிறாங்களா இல்லையா, குளோபல் ஜிஹாதி $5 crore கண்டுபிடிச்சு கொடுத்தா. உண்மையான மக்கள் எந்த குரோஸ்க்கு என்ன பண்ண மாட்டாங்க, விலை போக மாட்டார்கள் என்பது வேற விஷயம். ஆனால் நம்பிக்கையில் பலவீனமானவர்கள், முனாஃபிக்கள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக விலை போவாங்க. அது அங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க சொன்னாங்க, யார் முகம்மதை உயிரோடு பிடித்து வருகிறார்களோ, இல்லை உயிர் இல்லாமல் பிடிச்சாலும் சரி, 100 ஒட்டகங்கள் தரோங்கிறாங்க. ஒட்டகங்கிறது நமக்கு சிம்பிளாக தெரியும், சர்க்கஸில் பார்க்குற ஒட்டகம்லாம். அந்த காலத்தில் ஒட்டகங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பென்ஸ் கார் வச்சுக்கிற மாதிரி. இன்றைக்குமே பார்க்குற சில ஒட்டகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோஸ் கணக்கில் வாங்குறானோ. அப்போ 100 ஒட்டகங்கள். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, நம்மளும் போய் வாங்கிடணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய சுராக்கா பின் மாலிக் அல் முத்தலஜி ரலியல்லாஹு அவர்கள். இந்த சுராக்கா ரலியல்லாஹு தஆலா வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, மிகச்சிறந்த குதிரை வீரர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன, வழித்தடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல பயங்கரமான ஒரு ஆள். ஒரு ஆள் போனார்னா என்ன கலைச்சாலும் என்ன பண்ணுவார், கரெக்டாக அதை கணிச்சு இந்த ஆள் இங்கே தான் போனாருங்கிறத பார்த்துருவார். ஸோ அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார், நமக்கு தான் இந்த 100 ஒட்டகம். அப்போ இந்த 100 ஒட்டகம் வந்து நம்ம தேடணும். ஆனால் நம்ம தேட போகிறது எவனுக்கு என்ன தெரியக்கூடாது. எல்லாரும் வந்தாங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து ஆப்பு வந்துடும், நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தவன் சொல்கிறான், 3 பேர் என்னை தாண்டி போனாங்க, முகம்மது, அபூபக்கர், அவரோட வழிகாட்டின்னு நினைக்கிறேன். உடனே சுராக்கா வந்து என்னடா புது குழப்பம்னு சொல்லிட்டு, உண்மையிலே பார்த்தியா அவங்க தானா, பார்த்துருக்கேன்னு குறுக்கு கேள்விப்பட்டோன்னே அவங்க மாறி நினைக்கிறேன், அவங்களாம் கிடையாதுப்பா,
அது ஆட்டு மந்தையில் ஆடு காணாமல் போச்சுன்னு 3 பேர் தேடிட்டு போனாங்க, அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாரு, வழி மாற்றி விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு, நாங்கள் வெளியே போயிட்டு வரேன்ட்டு அந்த கூட்டத்தோடு வெளியே வரார். வெளியே வந்து இதனுடைய பணிப்பெண்ணை அழைத்து யார் கண்ணிலையும் படாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குதிரையும் ஆயுதங்களையும் நீ ரெடி பண்ணி வையே, நான் வந்து அங்கே வந்து கூட்டுக்கள் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம என்ன பண்ணுறாரு, குதிரையை கிளம்பிட்டு போகிறார். எதுக்கு ரசூலுல்லாவை பிடித்து அந்த 100 ஒட்டகத்தை வாங்கணுங்கிறதுக்காக. அந்த அரபுகள் மக்களுக்கு வந்து இந்த சகுனம் பார்க்கறதுல ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. இப்போ நம்மளே பார்க்குறியா, நம்மளே நிறைய இதுக்கு இவன் சொல்லிட்டாயா, இவன் முஞ்சில முடிச்சா நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் அவ்வளோதான் அவுட் ஆகிடுவேன், என்ன போகலவே இந்த கம்பெனின்னு கேட்டான் சொல்றவா இல்லையா. அதாவது போகல அதுக்காக நல்ல வார்த்தைகளை பேசி அனுப்பணும், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாத்தையும் அப்படி பிளைண்டாக நம்புவோம், இன்னைக்கு அவன் மூஞ்சில முழிக்கலன்னா நான் இன்னைக்கு பாஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த மக்களுக்கு வந்து சகுனத்தில் ரொம்ப நம்பிக்கை. அப்போ இவர் வந்து அந்த குதிரையை ஓட்டக்குள்ள குதிரை கீழே விழுவுது. குதிரை விழுந்த உடனே இவருக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. 2வது தடவையும் குதிரை விழுவுது. ஆனால் அந்த 100 ஒட்டகம் முன்னாடி வருது. கள்ளிவள்ளி 100 ஒட்டகம் தான் முக்கியம். என்ன பண்ணுறாரு, 100 ஒட்டகத்தை நோக்கி போகிறார். கொஞ்சம் தூரம் போனவர் ரசூலுல்லாஹ் அவங்க கண்ணுக்கு பட்டுறாங்க. ஏன்னா இவர் பயங்கரமான எக்ஸ்பர்ட் ஆச்சா. அப்பா நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இதாச்சுன்னு சொல்லிட்டு குதிரையில் உட்காந்துக்கிட்டு வில் எடுத்து அந்த வீசுறதுக்கு குறி வைக்கிறாரு. குறி வைக்க போகிற டைமில் என்னது, குதிரையுடைய கால்கள் வந்து மணலில் அப்படியே புதையுது. ஒரு அங்குலம் கூட என்ன பண்ணல, நகரில் பூமியில் வந்து ஆணி வச்சு அரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அறையுது, அந்த மாதிரி நிற்கிது. உடனே சுராக்கா ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் இருவரும் உங்களுடைய இறைவனிடம் என்னுடைய குதிரையுடைய கால்களை விடுவிக்கும்படி இறைஞ்சுங்கள், நான் உங்களை பின்தொடர மாட்டேன் சத்தியம்ங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுகிறார்கள். குதிரையுடைய கால்கள் என்ன ஆகுது, மணல்லேருந்து விடுபடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ பிரச்சனை ஓய்ந்த பிறகு திருப்பி அந்த 100 ஓட்ட கண்ணுக்கு வருது. திருப்பி அவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மனிதனுடைய இயல்பு அது. மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்து போச்சுன்னு வச்சுங்க, ஒரு கவலை வந்து போச்சு, கம்பெனியில் டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், அல்லா வேகத்தையும் கிடப்போம், தாஜியத்தெல்லாம் எழுச்சிருவோம். அல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி வாபஸ் ஆயிடுச்சு பிடிச்சி, இல்லை புது வேலை தேட்டே இருக்காரு, வேலை கிடைக்கிற வரைக்கும் தோந்துட்டு இருப்பாரு. வேலை கிடைச்சி பிடிச்ச பிறகு இவர் தான் அந்த துவா கேட்டாரோ, அவ்வளோ உன்னிப்பாக தொழுதாரோ அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி ஆகிடும். இது இயல்பா. அதே மாதிரி சுராகா எதுவும் முஸ்லீமும் கிடையாது. அவர் மீண்டும் போகிறார். மீண்டும் போனால் மீண்டும் அவருடைய இது என்ன ஆகுது, அதே மாதிரி குதிரை வந்து புதையுது. இப்போ முடிவு கொண்டாரு, முகம்மதே இந்த தருணம் சீரியஸாகவே சொல்கிறேன், என் பொருள் என் உணவு ஆயுதம் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நான் இனி உங்களை தொடர மாட்டேன், யாரும் உங்களை பிடிக்க வருவதையும் நான் தடுப்பேன், இந்த ஒரு தடவை எனக்காக இறைவன் சொல்லி காப்பாற்றுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன் பொருளாக இது எனக்கு தேவையில்லைப்பா, நான் அல்லாஹ்விட்ட இறைஞ்சிறேன், நீ வந்து என்ன பண்ணு, மற்றவங்க என்னை பின்தொடராமல் தடுத்தா போதுங்கிறாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் துவா கேட்குறாங்க, குதிரையுடைய கால்கள் வந்து மணலில் வந்து விடுபடுது. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சுராக்கா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுங்கள், நான் உங்களிடத்தில் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்போ சுராக்கா ஒரு காஃபிராக இருக்கிறார், அல்ல நான் வச்சுங்க, அவர் முஸ்லீம் அல்ல, அல்லாவை ஏற்றுக்கொண்டவர் அல்ல, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டவரும் அல்ல, சொர்க்கம் நரகத்தை பற்றி எந்த பிரஞ்சையும் அவர் கிடையாது. அந்த சுராக்கா சொல்றாரு, முகம்மதே அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், உங்களது மார்க்கம் விரைவில் மேலோங்க போகிறது, உங்களது மார்க்கம் விரைவில் மேலோங்க போகிறது, அது எனக்கு தெரிந்து விட்டது. அந்த சமயத்தில் உங்களுடைய அரசவைக்கு நான் வந்தால் என்னை நீங்கள் கௌரவிக்க வேண்டும், அதை நீங்கள் எழுத்திலும் எனக்கு எழுதி தர வேண்டும்ங்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர், பெருமானாரை கொலை செய்வதற்காக வந்த ஒரு நபர், பெருமானாரை சிறைபிடிப்பதற்காக வந்த நபர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இஸ்லாம் மேலோங்கும். இன்னைக்கு அதே நிலைமையை பார்க்கிறோம். இஸ்லாத்துடைய எதிரிகள் சொல்கிறார்கள் இஸ்லாம் மேலோங்கும், இஸ்லாம் தான் இந்த உலகத்தை ஆளும். இதை நாம சொல்லல, நாம சொல்வதற்கு தயங்குகிறோம், நாம சொல்வதற்கு பயப்படுறோம். என்னடா இது சான்ஸே இல்லையே, நம்ம எல்லா இடங்களும் அடி வாங்கிட்டு இருக்கோம், இதை காமெடி பண்ண சொல்றீங்களே அப்படிங்கிறோம். இஸ்லாத்துடைய எதிரிகள் தெளிவாக சொல்கிறார்கள், இன்றைய நம்முடைய அச்சுறுத்தல் இஸ்லாம், நம்முடைய அச்சுறுத்தல் அரசியல் இஸ்லாம், இன்றைய நம்முடைய அச்சுறுத்தல் ஆயுதம் தாங்கிய இஸ்லாம், இன்றைய நம்முடைய அச்சுறுத்தல் கிலாஃபா என்பதை தெல்ல தெளிவாக சொல்றாங்க. அதனாலதான் ஒருவன் தன்னை சரி தவறு என்பது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம், தன்னை இஸ்லாமிய அரசு என்று பிரகடனப்படுத்திக் கொண்டால் போதும்,
60 நாடுகள் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க, குண்டுமலை பொழிகிறாங்க. ஷியாவும் பொழிகிறான், சுன்னியும் பொழிகிறான், யூதனும் பொழிகிறான், நசராணியும் பொழிகிறான், எல்லாரும் சேர்ந்து. ஏன்? அந்த வார்த்தையே அவர்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. அப்ப இது சொன்ன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உலர்ந்த எலும்பு இருக்குல்ல, அதில் எழுதியே தராங்க. அதாவது அப்போ ஒரு வார்த்தையை சொல்றாங்க, குசுருவுடைய கடகங்கள், குசுருவுடைய அந்த என்னது ஆபரணங்கள், அல்லது குசுருவுடைய அந்த மேல ஒன்று வச்சிருப்பாங்களாங்க கிரீடம், கல்யாணத்தில் நமக்கு வைப்பாங்கல்ல ஒரு மாப்பிள்ளை, இந்த சுத்தமே அந்த குசுருவுடைய கிரீடம் உங்களுடைய கரங்களை அலங்கரிக்க போவதை கற்பனை செய்து பாருங்கன்றாங்க. காப்பு இது எல்லாமே ஓகே. யார்? பாரசீக நாட்டுத்துறை சக்கரவர்த்தி குசுருவா, அவருடைய கடகங்கள், அவருடைய காப்பா, அவருடைய ஆபரணங்களாம் ஆச்சரியம் கேட்கிறாங்க. ஆம், பாரசீக நாட்டின் சக்கரவர்த்தியும் ஹர்முஸின் மகனுமான குஸ்ருவின் காப்புகள் தான், கடகங்கள் தான்ங்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்களுக்கே சொந்த ஊர்ல இருக்க முடியல, சொந்த வீட்டில் இருக்க முடியல, ஊரை விடுங்க, சொந்த வீட்டில் இருக்க முடியாம வேற நாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அகதியா ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்தினுடைய மிக பெரும் வல்லரசு பாரசீகர், பெர்ஷியன் எம்பியர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? தி கிரேட் பெர்ஷியன் எம்பியர். அந்த பெர்ஷியன் எம்பியர் உள்ள ஆண்டு கொண்டவங்களுடைய இது உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க, உங்களை அலங்கரிக்கங்கிறாங்க. எவ்வளவு கான்பிடென்ட்! இதாங்க கான்பிடென்ட். அதாவது எல்லா பலமும் இருக்கும்போது ஜெயிப்பன்னு சொல்றது கான்பிடென்ட் இல்ல, இவ்வளவு பிரச்சனை இருந்தபோது. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, அவங்களுக்கு அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க நம்மள்ட்ட என்ன இருக்கு? அல்லாஹ் அதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள், கிலாஃபாவுக்கு பிறகு மன்னர் ஆட்சி வரும், கொடுங்கோன்மை ஆட்சி வரும், எல்லாம் சொல்லிட்டு மீண்டும் நுபுத்துவத்தின் வழிமுறையிலான கிலாஃபா வரும் என்பதை தெல்ல தெளிவாக சொன்னார்களே. ஏன் நம்மளால நம்ப முடியல? வாயாலும் நம்புறோம், செயல்பாடுகள் அதை நிரூபிக்கல. அதெல்லாம் இப்ப நடக்குமா பாய், அதெல்லாம் செட் ஆகுமா பாய், இப்படித்தான் நம்ம நம்பிக்கை இருக்கிறது. என்னன்னு நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் எல்லா சான்றுகளும் நடக்கிறது. ரசூலுல்லாஹ் என்னென்னலாம் அந்த ஆகிரு ஸமானில் நடக்கும்னு சொன்னாங்களோ அது அத்தனையும் நடப்பதை பார்க்கிறோம். ஷாமில் நடக்கும்னாங்க, ஏமனில் நடக்கும் என்றாங்க, குரசானில் நடக்கும் என்றாங்க, பலஸ்தீனத்தில் நடக்கும் என்றார்கள். நீ பார்க்கிறோமா இல்லையா? யூதர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு போர் ஏற்படாத வரைக்கும் இறுதி தீர்ப்பு நாள் வராது நாங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? நீங்கள் ஷாமில் இருக்கக்கூடிய படையோடு சேர்ந்து கொள்வது என்று சொன்னார்களே, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடப்பதை பார்க்கிறோமா இல்லையா? இத்துணையும் நடந்தும் நம்ம நம்பணும்ல, நம்பிக்கை வரமாட்டேங்குது. நம்ம ஒன்றும் அந்த சிறு சிறு விஷயங்கள்ல போராடிட்டு அதோடு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், திருப்திப்பட்டுக் கொள்கிறோம். அதிகபட்சம் போனா நமக்கு இருக்கிற கவலை கிலாஃபாவை பற்றியோ முஸ்லீம் உம்மாவை குரான் சுன்னாவின் நடிப்பில் கட்டமைப்பதை பற்றியோலாம் கிடையாது. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு மிக முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய அலுவலகத்தை இன்னொரு கட்சி போய் என்ன பண்ணுது, முற்றுகையிடுது. இதான் உங்களுக்குள் இடையான ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப சுராக்கா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்குறுதியை வாங்கிட்டு திருப்பி வராங்க. அப்ப சில கோத்திரத்து மக்கள் ரசூலுல்லாஹ்வை தேடி கண்டுபிடிக்க வராங்க. அப்ப எல்லாரும் இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி அனுப்புறாங்க. ஒவ்வொரு மண்ணையும் சலடையா பார்த்துட்டேன், முகமதும் இல்லை யாரும் இல்லை, திருப்பி போங்க அப்படிங்கிறாங்க. சுராக்காவே சொல்லிட்டாரு, அப்பனா இனிமேல் இறக்க மாட்டாங்கன்ட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் போயிடுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லபடியா போய் மதீனாவுக்கு போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் சேர்ந்து எந்த ஆபத்தும் இல்லை என்ற பிறகுதான் சுராக்கா வெளியே நியூஸை கசி விடுறாங்க. ஆமா நான் பார்த்தேன், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப அபூஜஹல் கடுப்பாயிடுறான், சுராக்காவை பார்த்து, நல்ல சான்ஸை கைவிட்டேடா, நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு போட்டு கடுமையா திட்டுறான். அப்ப சுராக்கா சொல்றாரு, அபுல் ஹக்கம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், மணல்ல என் குதிரை எப்படி புதண்டுச்சு நீ பார்த்து இருந்தா நீ கண்டிப்பா இஸ்லாத்தை நீ என்ன பண்ணிருப்ப, ஏற்றுக்கொண்டிருப்பாய். முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான்ங்கிறத நீ என்ன பண்ணிருப்ப, ஏற்றுக்கொண்டிருப்பாய்ங்கிறாங்க. அந்த அளவுக்கான தெளிவு இருந்தா அபுல் ஹக்கம் அபூஜஹலா இருக்க மாட்டான் இல்லையா, அவன் அபுல் ஹக்கமாவே இருந்திருப்பான். அப்ப அதற்கான காரணம் என்ன, அந்த மனோ இச்சை, வேற ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ் நபி என்பதை உணர்த்துவதற்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் அந்த மக்களுக்கு தெரியும். யாருக்குங்க தெரியாது இருக்கும்? தான் கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு மனிதர், வேற யாரும் கிடையாது, அன்னைய நாட்டில இருந்து யாரும் வரல. கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு மனிதர் எவ்வளவு நேர்மையாக, எவ்வளவு ஒரு பணிவாக, எவ்வளவு ஒழுக்க சீடராக இருந்தார் என்பதை பார்த்த பிறகும் அவங்களை நம்ப முடியல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த சம்பவங்கள்லாம் முடிந்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் அங்கே சமூகத்தை ஏற்படுத்தி மீண்டும் ஃபத்தே மக்கா, மக்கா என்ன பண்ணப்படுது, வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த சமயத்தில் எந்த குறைஷி தலைவர்களெல்லாம் அகங்காரத்தோடு ஆணவத்தோடு இருந்தார்களோ அவங்களாம் ரொம்ப பயந்து இருக்காங்க. ஏன், நாம் செய்தவர்களுக்கு பழி வாங்கினால் ரசூலுல்லாஹ் பழி வாங்குறதுக்கு அனுமதி இருக்கிறது, வாங்கினா நம்மளை யாரும் மிஞ்ச மாட்டோம்னு தெரியும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் அனைவருக்கும் விடுதலை, யார் மீதும் எந்த பழி வாங்குவதிலும் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது, எதையோ எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக மன்னிப்புங்கிறத ஒன்று நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். இந்த செய்தி சுராக்காவையும் வந்தடைகிறது. யாரோ ஏற்றுக்குள்ள அவங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வதற்காக ரசூலுல்லாஹ்வை நோக்கி வராங்க. நேராக ரசூலுல்லாஹ்வை போய் காட்டுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் சுராக்கா இப்னு மாலிக், இதோ தாங்கள் எழுதி கொடுத்த வாக்குறுதின்னு கரெக்டாக காட்டுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அருகேவா சுராக்கா, உனக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேறக்கூடிய நாள் இது என்று சொல்லி சுராக்காவை இஸ்லாத்தில் இணைக்கிறார்கள். எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி சுராக்காவையும் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புகிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஆகுது, ஃபத்தே மக்கா ஹிஜ்ரி 8, ஹிஜ்ரி 10 என்ன நடந்துச்சு, சொல்ல மௌத்தாயிடுறாங்க. மிக முக்கியமான சம்பவங்களை கேட்கக்குள்ள கிளை சம்பவங்களை சொல்லக்கூடாது. ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் சோகத்தில் ஆளுகிறார்கள். சுராக்கா நினைக்கிறாங்க, எப்படிப்பட்ட நபி, இந்த நபியை போய் நம்ம ஒரு 100 ஒட்டகத்துக்காக கொலை செய்ய போயிருக்கிறோமே அப்படிங்கிற நினைவு அவங்கள ரொம்ப தாக்குது. உலகத்தின் அத்துணை ஒட்டகத்தை கொடுத்தாலும் அவங்களோட நகத்துணுக்கு கூட ஈடாகுமா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எல்லா இடத்துல தௌபா செய்கிறார்கள். இதையெல்லாம் முடித்த பிறகு அவங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் முடிகிறது, ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாங்களே, குஸ்ருவுடைய கடகங்கள் காப்புகள் உன்னுடைய கரங்களை அலங்கரிக்கும் போது நடக்குங்கிறது நம்பிக்கை இருக்கு, ஆனால் எப்படி நடக்குங்கிறதும் அவங்களுடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன ஆயிடுறாங்க, வஃபாத் ஆயிடுறாங்க. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கலிஃபா வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் பாரசீகத்தினுடைய நோக்கி படையெடுப்புகள் ஆரம்பிக்கிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ரொம்ப வீரியமான படையெடுப்புகள் நடக்கிறது. அப்போ அந்த சமயத்தில் பாரசீக பேரரசு முஸ்லீம்களால் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த பேரரசுகள் ரோமாபுரியும் பாரசீகமும். அந்த பாரசீக பேரரசத்துக்கு முடிவுரையை சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கரத்தினால் அல்லாஹ் எழுத வைத்தான். அந்த மிக முக்கியமான போர், நிறைய போர் நடந்துச்சு, காதிசியா போரில் தான் அந்த மிக முக்கியமான திருப்புமுனை நடக்கிறது. அப்போ 4 நாட்களில் அந்த போர் முடிவுக்கு வருகிறது. அப்போ அந்த யார் அந்த போருடைய தளபதியாக போனாங்களோ சஹாதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு வெற்றி செய்தியையும் அந்த அரசாங்க கருவூலத்துக்கு வரல கனிமத்து 5இல் 1 பங்கையும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அனுப்பிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா முன்னாடி எல்லாம் கொண்டு வரப்படுகிறது. அதில் குஸ்ருவுடைய தங்க கிரீடமும் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த முத்துக்கள், அப்படியே அவனுடைய உடைகள்லாம் ரொம்ப தெரியல, அந்த காலத்தினுடைய லேபிஷாக இருப்பாங்க. இப்பயும் பார்க்குறேன் இல்லையா, உலகத்தின் கோடீஸ்வரரும் லிஸ்ட்டு போடுறாங்க. அதில் ஒரு நபருடைய சொத்தை குறைவா போட்டாங்கன்னு கோர்ட்டில் கேஸ் போடுறான். முஸ்லீம் தான், வேற யாரும் இல்லை, முஸ்லீம்கள் தான் அப்படி போடுறாங்க. எங்கே போனாலும் தனி விமானங்கள் தான், தனி இதுதான், ஆடம்பர வாழ்க்கையின் மிக உயர்ந்த உச்சகட்டங்கள். அல்லாஹ் கொடுத்த அமானிதம் எப்படியெல்லாம் செலவழிக்கப்படுகிறதுனா, ஒரு இளவரசனின் மகன் பிஇ முடிச்சிட்டான் பிரான்ஸில், அதுக்காக 280 மில்லியன் செலவு செய்து பார்ட்டிகள் வைக்கப்படுகிறது. எவ்வளோ, 280 மில்லியன். நம்ம ஊராக இருந்தால் ஒரு ஊரே பிஇ படித்து முடிச்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒரு மக்கள், இந்த மாதிரி ஒரு மக்களுடைய முன்னோடிகளை பாருங்க. தங்க கிரீடங்களும் எல்லாமே அந்த கொண்டு வரப்பட்ட குப்பையில் கிடைக்கிறது. உமர் அதெல்லாம் கையால் கூட என்ன மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அவங்க ஒரு பெரம்பு வச்சுப்பாங்க, இப்படி கிண்டி தான் வைப்பாங்க. கிண்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த கண்ணை கவரக்கூடிய செல்வங்களை கூட சரியான முறையில் எதையும் எடுக்காமல் அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்கிறார்களே, என்னுடைய மக்கள் எவ்வளவு நம்பிக்கை உரியவர்கள்ன்றாங்க. பழிவு அதெல்லாம் சொல்கிறாங்க, உமரே மன்னனை போல மக்கள், நீங்கள் எதுக்காவது ஆசைப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் என்னைக்காவது பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டுக்கிறீங்களா, அதனால உங்கள் மக்களும் அப்படி இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னா மக்களும் அப்படி இப்படி இருந்திருப்பாங்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் சுராக்காவும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறார்கள். உமர் அதில் கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க, வாங்கி
குஸ்ருடைய ஆடையை அணிய சொல்றாங்க, மேலங்கை அணிய சொல்கிறாங்க. இதோ அவனுடைய விலையுயர்ந்த காலணி அணிந்து கொள்ளுங்கள், வாழ சொருகக்கூடிய இடுப்பு கச்சை எல்லாத்தையும் கொடுத்துட்டு குஸ்ருடைய கிரீடத்தை உமர் ரலியல்லாஹு தஆலாவே என்ன பண்றாங்க, அவருடைய தலையில வைத்து கொஞ்சம் முன்னும் பின்னும் நடங்குங்கிறாங்க. அவங்களுடைய நடந்து பார்க்குறாங்க. சொல்றாங்க, முத்தலஜ் குலத்தை சேர்ந்த நமது பது சகோதரர், அரபிகளில் ரொம்ப அந்த ஸ்டேட்லெஸ் பீப்புளை என்ன சொல்லுவாங்க, பதுன்னு தானே சொல்லுவாங்க. அந்த பது சகோதரர் பாரசீக சக்கரவர்த்தி குஸ்ருடைய கிரீடத்தையும் கடகங்களையும் பூண்டுள்ள இந்த நாள் நமக்கு மிக மகத்தான நாள். இது நம்ம மக்களுக்கு ரொம்ப கிடைத்த நற்பேருன்னு சொல்றாங்க. முஸ்லீம்கெல்லாம் தக்பீர் சொல்றாங்க. உடம்புல சும்மா விடல, போதும் அது கலைஞ்சிருங்க. எல்லாத்துலேயும் உமர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். அவரை மாதிரி. அதனால தான் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பலமுறை புகார் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பின்னால் வந்த கலீஃபாக்களே ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கிறாங்க. நீங்க இந்த அளவு ஸ்ட்ரிக்டா எடுத்துட்டு கூட பின்னால யாருமே நார்மலா கடுமையா இருந்தா கூட உமரை போல இல்லையே, உமர் அப்படி இருந்தார அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடிய அளவுக்கு உமர் ஸ்ட்ரிக்ட் ஆனார். இதை சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு வந்து கையை உயர்த்தி அல்லாஹ்விட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னை விட மிக உயர்ந்தவரும் உனது அன்பிற்கும் பாத்திரமான உன்னுடைய தூதர் வசம் இந்த செல்வம் வந்தடைய நீ நாடவில்லை. என்னை விட ரொம்ப உயர்ந்தவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி, எங்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவங்க தான் இந்த வாக்குறுதியை சொன்னாங்க. அவர்களுடைய காலத்தில் இந்த செல்வம் வந்தடைய நீ நாடவில்லை. அடுத்து வந்த அபூபக்கர், அவரும் என்னை விட மிக உயர்ந்தவர், அவருடைய வசமும் இந்த செல்வம் வந்தடைய நீ நாடவில்லை. ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்த என்னுடைய ஆட்சியில் இது நீ எனக்கு அருளி இருக்கிறாய், இது எனக்கு ஒரு தண்டனையாக ஆகிவிடாமல் நான் உன்னிடத்திலே பிரார்த்திக்கிறேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் செல்வம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, தலகால் பிடிக்க முடியாது. கரெக்டு தானே? ஒன்றும் இல்லை, ரூலில் 18 வருஷம் 20 வருஷமா ரேஃபல் போடுறீங்க, ஒரு நாள் 10 மில்லியன் வந்து போச்சுன்னா உங்களுக்கு பிடிக்க முடியுங்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பேசினாலும் நீங்கள் அவன் 10 வார்த்தை பேசுனீங்க, ஒரு வார்த்தை பதில் சொல்லுவீங்க. ஏன்னா யூ வில் ஃப்ளை அண்ட் தி கிளவுட். நீங்கள் உங்களுடைய நிலை வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இந்த உலகத்தை ஆண்டு கொண்ட சக்கரவர்த்தியுடைய அத்தனை சிம்மாசனங்களும் அவங்க முன்னாடி கொட்டி கிடக்கிறது. அப்போ அவங்களோட பயம் என்ன வருது, இந்த செல்வத்தின் காரணத்தினால் நான் சோதிக்கப்பட்டு விடக்கூடாது. தான் சஹாபாக்கள். இது உமரை மட்டுமல்ல, எல்லா சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தாங்க. கபாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு போரில் 40,000 திர்ஹங்கள் கனிமத்தாக கொடுக்கப்படுகிறது. அதை நடு வீட்டில் குவிச்சு வச்சுட்டு அழுகுறாங்க, யா அல்லாஹ், நான் இந்த செல்வத்தை எங்கும் பூட்டிலாம் வைக்கல, யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதற்கு முன் முசபை போன்றவர்கள் மற்றவங்கெல்லாம் இதெல்லாம் எதையும் பார்க்காம என்ன ஆயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. நீ இதை கொடுப்பதன் காரணத்தினால் வறுமையில் எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதுதான் உங்களுடைய ஈமான். இன்னும் சில சஹாபாக்கள், ஒரு கவர்னரு ஜக்காத்து பெற வேண்டிய லிஸ்ட்ல இருக்கிறார், அவ்வளவு ஏழையா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை அனுப்புறாங்க. அதை பார்த்தவுடனே இன்னால் இல்லாங்கிறாங்க. நம்ம இப்ப இன்னா இல்லா சொல்லுவோம், இன்னாலாகி கீழே வந்தா கூட எழுச்சிருவோம். அவங்க இன்னால் இல்லா சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்ன ஈமானில் உறுதியான மக்களாக இருந்தார்கள். திருப்பி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை உமர் ரலியல்லாஹு தஆலா அழைத்து சொல்றாங்க, இன்று மாலைக்குள் இவை அனைத்தையும் விட்டுவிட வேண்டும், இது அனைத்தையும் வித்துட்டு ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும், இதில் ஒரு சிறிதளவும் எனக்கு தேவையில்லைங்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட பாருங்க, 15 வருடங்களுக்கு முன்னால் தன்னை பிடிக்க வந்த ஒரு மனிதரிடத்திலே, தன்னை ஏற்றுக்கொள்ளாத மனிதரிடத்திலே, இஸ்லாத்தை மீது எந்தளவு நம்பிக்கை இல்லாத மனிதரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வாக்குறுதியை சொன்னார்களோ அந்த வாக்குறுதி அச்சரம் பிசகாமல் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம 15 வருடங்களுக்கு பிறகு என்ன அல்லாஹ் என்ன பண்றான், அப்படியே நிரூபிச்சு கொடுக்கிறான். அந்த நம்பிக்கை இல்லாத மனிதர் தான் பின்னாடி என்ன இஸ்லாத்துடைய மிக முக்கியமான மனிதர்கள் ஒருவராக, மிக முக்கியமான சஹாபாக்களை ஒருவராக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய மனிதராக மாறி போனார்கள். சுராக்கா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ் ஒரு விதத்தில் பார்க்கும்போது நம்மை சிறு வயதிலிருந்தே என்ன பண்றான், அவங்கள மாதிரி ஒரு குரோனப் ஆன பிறகுதான் அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. அல்லாஹ் நமக்கு ஏராளமான வாய்ப்புகளை இளம் வயதிலிருந்தே கொடுத்துருக்கிறான். நம்ம அப்படி இல்லை, சின்ன வயசுலேருந்து இஸ்லாத்தை படிக்கக்கூடிய, இஸ்லாத்தின்படி வாழக்கூடிய, இஸ்லாமிய மக்களோடு பழகக்கூடிய, இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய
வாய்ப்பையெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்போ அவர்கள் அவ்வளவு ஈமான்தாரிகளாக இருந்திருக்கும் போது நாம் அந்த பாதையில் சிறிதளவாவது நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கு தந்தருள்வானாக என்று கூறிக்கொண்டு இந்த உரைக்கு திரட்டி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.